மாவில் கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் வராமல் தடுக்கும், நீரிழிவை கண்ட்ரோல் பண்ண வைக்கும். சர்க்கரை நோயாளிகள் இதை ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். ஈவினிங் டைம்லையோ இல்லை மார்னிங் ஒரு 11 o'clock அதிகப்படியான பசி உணவை கண்ட்ரோல் பண்ணும். சுகர் உங்களுக்கு சீக்கிரம் பசிக்கும். அந்த பசிக்கிற டைமில் இந்த மாதிரி ரொட்டி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஃபிங்கர் மில்லட்னு சொல்கிறேன், ராகி கேழ்வரகுன்னு சொல்லலாம். அதில் தான் ரொட்டி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்கள் கிடைக்கும். ஏன்னா கால்சியம், பொட்டாசியம், அயன் கண்டன், ஆன்டி ஆக்சிடென்ட், கொலாஜன் தன்மை உள்ள கேழ்வரகு. என்றும் வயதாகாமல் இளமையாக இருக்கணுமா? வயதாகதை தள்ளி போடணும். தோல் சுருக்கம், முகச்சுருக்கம், தசை இறுக்கம் இவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும்னா நம்ம அந்த கேழ்வரகு ரொட்டியாவோ சாப்பாடு எந்த சாப்பிட்டுடலாம். ராஜித் குமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.